ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2023 நடந்த கொஷின் பேப்பர். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 20 டேஸ்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதாவது இது தேர்ட் டேலே ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நேர்வட்ட உருளையுடைய வளைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதோடைய உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையுடைய கன அளவை காண்க. பார்த்திங்க அப்படின்னா உருளையோடைய வளைபரப்பு கொடுத்துருக்காங்க. உருளையின் வளைபரப்பு, உருளையுடைய வளைபரப்பு என்னது? 2πrh. இதான ஃபார்முலா. உருளையுடைய வளைபரப்பு 2πrh இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 704. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹச் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹச் வேல்யூ அதே மாதிரி வந்து ஆர் வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ ஹச் வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னா 2 பைக்கு பதிலாக 22/7. ஆர் வந்து தெரியாது. ஹச் வந்து இங்கே என்னது 8 இஸ் ஈக்குவல் டு 704. ஓகேங்களா? 704. இப்போ வந்து இது என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணி ஃபர்ஸ்ட் 2ஆல் அடிச்சு பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா 3 2 6, இங்கே வந்து I2 10, 2 2 4 அடிக்கலாம். திரும்பியும் வந்து 2ஆல் அடிக்கும்போது அதாவது 11 2 22, 2 2 7 2 14, 6 2 12 அப்படின்னு வரும். திருப்பி இந்த 11 வந்து இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா 11 11, 6 11 66 வரும். ஓகேங்களா? 11 11, 6 11 66. திரும்ப வந்து இது 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 8 16 வரும். திருப்பி இந்த 7 போய் அங்கே போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான 6 கிடைச்சிடும். 7 2 14. இது வந்து டேரெக்டாக நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படியே டேரெக்டாக வந்து நான் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 6 நமக்கு வந்து 14 கிடைச்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க? உருளையோடைய கன அளவு தான் கேட்டிருக்காங்க. உருளை கன அளவு என்ன அப்படின்னா πr²h. ஓகேங்களா? அப்போ வந்து πr²hனா 22/7 இன்ட்டு ஆருக்கு வந்து நமக்கு 14 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 14 × 14 ஸ்கொயர் இல்லையா? அப்போ 14 × 14. ஹெச் வந்து என்னது 8. இப்போ இது கேன்சல் பண்ண முடிஞ்சது, கேன்சல் பண்ணிக்கலாம். 7 14. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 44 கிடைக்குமா? அப்போ 44 × 14. இந்த 14 நாங்கள் 16, நாங்கள் 16 1 17. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வாய்ப்பு எடுத்துங்க, டேரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 7 4 11 6, திருப்பி 8. ஓகேங்களா? 8 48, 8 4 12, 8 48 1 49. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் அப்படின்னா 4928. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 25b⁴ d³ அதே மாதிரி 35b²c⁵, 45 3c⁴ d இவற்றுடைய மீப்பெரு பொது காரணி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீசியம் எடுக்கிறோம். ஓகேங்களா? 25 35 45க்கெலாம் வந்து மீசியம் எடுக்கிறோம். மீசியம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5ஆல் ஃபஸ்ட்டு இது பண்ணால் 5 25, 7 35, 9 45 கிடைக்கும். ஓகேங்களா? மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மீப்போவுக்கு 5 வேல்யூ வந்து 5 கிடைச்சிச்சு. மீதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பி இருக்கும், சி ஏ இருக்கும், ஒன்றுத்தில் வந்து பி இல்லை. அந்த மாதிரி சி இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ வந்து சிலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கியூப் தான். அப்போ C³ அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15%க்கு வந்து 600 கிராம் அப்படின்னா மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100% அப்படின்னா என்ன வரும்? அதுதான் கொஷின். ஓகேங்களா? 15%க்கு 600, அதாவது அந்த தாமிரம். ஓகேங்களா? இது வந்து 100%க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கிராம் அதிகமாக பெர்சன்டேஜ் அதிகமாகும். அப்போ வந்து இது வந்து நேர்மாறலாம் என்ன சொல்லியிருக்காங்க? கீழே வந்து இந்த கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே, அதாவது எதிர்மாறல் இருந்ததுன்னா 15/100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? × 600. இப்போ வந்து இது கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 4 15 60 வரும். அப்போ 40. அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 40 × 100 என்ன வரும்? 4000. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4000 கிராம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம வந்து ஆனால் வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து நோட் பண்ணாமல் அந்த நம்பர்ஸையும் அந்த லெட்டர்ஸையும் மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து என்ன வரும் அப்படின்னா பி வரும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் எவ்வளவு? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது சதுரத்தோடைய பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் தான் நமக்கு வந்து 1024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்ன அப்படின்னா, ஏக்கு வந்து இங்கே ரூட் எடுத்துக்கணும். ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ 1024 வரும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்ம இதுக்கு வந்து ரூட் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்க நம்பர் எடுத்துக்கணும். லாஸ்ட் இருக்க நம்பர் என்னது? 4 எது இதில் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எது இதில் முடியும்? 2 2 4 ஸ்கொயர் பண்ணதான் 2. அப்போ 2 வந்து வரும். அதே மாதிரி 8 8 64, அதுக்கு லாஸ்ட்ல வர்றது என்னது? 4 வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே 8, அதாவது இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது லாஸ்ட்ல வரக்கூடிய நம்பர். ஓகேங்களா? இப்போ 2 2 4 அப்படின்றது வந்து 2ஆவது வாய்ப்பாடு பார்த்தோம்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி 8ஆவது பார்த்தா 8 8 64, அந்த 8 8 64 அப்படின்றது 4 லாஸ்ட்ல கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அடுத்தது இதில் பார்க்கணும். இதில் வந்து எதை ஸ்கொயர் பண்ணால் 10 கிட்ட வருதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 9, 10 கிட்ட வருதா? அதே மாதிரி வந்து 4 ஸ்கொயர். ஓகேவா? நாங்கள் 16, இது ரொம்ப அதிகமாக போகும். கிட்ட இருக்கிறது எதுன்னு பார்க்கும்போது 3 தான். அப்போ 32 இல்லைன்னா 38, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். அப்போ வந்து இந்த 32 38ல எது வருது அப்படின்றது பார்க்கறதுக்கு இந்த 3 போட்டோம் இல்லைங்களா, இந்த 3க்கு அடுத்த நம்பர் என்னது? 4. 4 12. இந்த 10 வந்து 12 விட பெருசா சின்னதான்னு பார்க்குறோம். 10 வந்து பார்த்தீங்கன்னா 12 விட சின்னது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் வேற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ 1024 அப்படி இருக்குன்னா இதை வந்து நம்ம வந்து மீசிமா எடுத்துகிட்டே போட்டு அதை நீங்கள் பெருக்கி கூட எவ்வளோ வருது, அதாவது இப்போ வந்து 2ஆல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 10 1 2 2 4 2 4 2 10 6 2 12, திரும்பி 2ஆல் 1 2 2 4 8 2 16, திரும்ப 2ஆல் 6 2 12 4 2 8, திரும்ப 2ஆல் 3 2 6 2 2 4, திரும்ப 2ஆல் 1 2 6 2 12, திரும்ப 2ஆல் 8 2 16, திரும்ப 2ஆல் 4 2 8, திரும்ப 2ஆல் 2 2 4. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு வந்து இதில் எத்தனை பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 2 எடுத்துக்கணும். இந்த 2 வந்து 1 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தானே எடுக்கிறோம். அப்போ இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2, இதில் இருக்கிறது மட்டும் பெருக்கிக்கணும். 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 அப்படின்றது ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போட்டோம். இது கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஏ வந்து 30 நாளில் முடிச்சிருவார். அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/40 நாளில் முடிச்சிருவார். சி வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிடம். ஓகேங்களா? இது வந்து 30 நிமிடங்களில் முடிச்சிருவாரு, 40 நிமிடங்களில் முடிச்சிருவாரு, 24 நிமிடங்களில் காலி செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? அதாவது 1/a + b + c போட்டு 1/a + 1/b. ஓகேங்களா? அப்போ வந்து சி வந்து காலி செய்கிறாரு அப்படின்றதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சி இப்போ வந்து இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/30 + 1/40 - 1/24. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு நம்ம மீசிமா எடுக்கணும். மீசிமா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 30, 40, 24. இதுக்கு மீசிமா எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ஆல் எடுக்கலாம். 1 2 I 2 10, 2 2 4, 1 2 2 2 4. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் எடுக்கலாமா? 3 5 5 4 5 20. இந்த 12 அப்படி இருக்கட்டும். திரும்பி 4ஆல் பண்ணோம் அப்படின்னா 1 நாங்க 3 நாங்க 12 அப்படின்னு வரும். திரும்ப 3ஆல் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ I 2 10, 5 நாங்க 40, 4 3 12, 120 வரும். அப்போ நம்ம கீழே வந்து 120 போட்டுட்டு இது எதால் பெருக்கினா 120 வரும்னு பார்க்கணும். 4ஆல் பெருக்கினா 120. அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 4 3 12 வரும். அப்போ 4. இது எதால் பெருக்கினா வந்து 120னா 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 3 நாங்க 12, அப்போ 3. இது எதால் பெருக்கினா வந்து 120னா 5ஆல் பெருக்கணும். 5 நாங்க 20, I 2 10 2 12 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். இப்போ இதை நம்ம கூட்டும் போது 7 - 5 என்ன கிடைக்கும்? 2/4
120 அப்படின்னு கிடைக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா 60. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆறு வந்து பார்த்தாங்க அப்படின்னா அச்சு, அதாவது உயரத்தில் 3 பங்குனா இப்போ அச்சுக்கு 1/3 போட்டோம்னா இங்கே h/3 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து உருளையுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? மொத்த புறப்பரப்பு இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 2πr h plus r. ஓகேங்களா, 2πr h plus r. இதுக்கு வந்து நம்ம 2π, ஏன்னா நமக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பையோடு தான் வருது. அப்போ வந்து ஆருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா h/3, ஏன்னா இங்கே வந்து நம்ம h/3 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்க ஆருக்கும் பார்த்தீங்கன்னா h/3 கொடுத்துறோமா. இதுக்கப்புறமா 2π × h/3, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3h plus h என்ன வரும், 4h வரும். 4h/3 எழுதலாமா. இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2 8, 8π 2 h இருக்கு இல்லைங்களா, அப்போ h². இது 2 மல்டிப்ளை பண்ணால் 3 9. அப்போ இதான் ஆன்சர் 8π h² 9. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது, கூட்டு வட்டிக்கு CA = P × 1 + R / 100 whole power n. ஓகேங்களா, இப்போ நமக்கு வட்டி தெரியும், அதாவது கூட்டு வட்டி எவ்வளோ 2028. நமக்கு அசல் தான் தெரியாது. அசல் எப்படி போட்டுக்கிறோம், ஆர் வந்து என்ன அப்படின்னா 4%. ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, திரும்ப வந்து 2028 இந்த இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா, 25, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறோம். அப்போ வந்து சிம்பிளாக இருக்குன்றதுனால இது மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 25, இங்கே வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 25 ப்ளஸ் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 25 + 1 வந்து 26/25 ஸ்கொயர்ன்றதுனால 26/25 போட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாமா. 1 2 3 2 6, 1 2 1 2 4 2 8, திரும்ப இது 2 1 2 3 2 6, I2 10, இங்கே 0 வரும், 7 2 14. திரும்ப வந்து 13 அடிக்கும்போது 1 13 13 23 13 39, இங்கே 117 வரும், 9 13 வந்து 117 வரும். ஓகேங்களா, அப்போ திரும்ப 13 இருக்குது, திரும்ப 13 ஆச்சுன்னா 3 13 39. அதுக்கப்புறமா இது 2 அங்கே சைடு கொண்டு போகணும். இங்கே வந்து நம்ம பெருக்கியே கொண்டு போயிடலாம். ஓகேவா, அப்போ 25 × 25 என்ன கிடைக்கும், 25 × 25, I5 25, I2 10 2 12, I2 10 2 4 1 5 5 2 6. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனதுக்கு அப்புறமா இங்கே ஒரு 3 வேற இருக்குது. அப்போ 3 இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 பண்ணனா I3 5, 3 2 6 1 7, 6 3 18. ஓகேங்களா, அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1875. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. இப்போ இதுக்கான அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன வரும், SI = PNR / 100. இப்போ வந்து கூட்டு வட்டி என்ன கிடைக்கும், கூட்டு வட்டி என்ன 9,000. 9,000 P வந்து என்னது 15,000, N வந்து R வந்து 10, N தான் தெரியாது. அப்போ N தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற 2 0 2 0 அடிச்சாச்சு. திரும்பி எதால அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாமா, 3 9, I3 5. ஓகேங்களா, சரி இங்க 30 வரும். ஓகேங்களா, I3 5 வரும், திரும்ப 5ஆல் அடிச்சோன்னா 6 5 30. அப்ப எத்தனை ஆண்டுகள், N = 6. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3000 செலவாகும் எனில் 1250க்கு பெறும் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப பாத்தீங்க அப்படின்னா 12 மாணவர்களுக்கு 3000 சீருடைகள் அப்படின்னா 1250 சீருடைகளுக்கு எத்தனை மாணவர்கள் தரலாம் அப்படின்ட்டு. அப்ப வந்து நம்ம வந்து மாணவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க சீருடைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஓகேங்களா, எல்லாம் குறையும், இது வேணா சொல்லிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து எதிர்மாறல் இருக்கு.
சரி நேர்மாறல் இருக்குது. நேர்மாறல் இருக்குன்னா நம்ம மாற்றி போடணும். அப்போ 1250 டிவைடட் பை 3000 இன்ட்டு 12. இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 3 4 12 ஓகேங்களா. இங்கே வந்து 100 இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. திரும்ப இது வந்து அடித்தோம் அப்படின்னா 25 கிடைக்கும். திரும்ப இது அடிச்சோன்னா 5 25 2 10 5 25 திரும்ப அடித்தோம் அப்படின்னா 5 25 ஓகேங்களா. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 5 மாணவர்கள். இத்தனை மாணவர்களுக்கு அப்படின்னா 5 மாணவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. a பவர் m + 1 a பவர் m + 2 a பவர் m + 3 இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா தான். மீசிமா வந்து கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து எது அதிகமாக இருக்கோ அதாவது அந்த அடுக்கில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து மீசிமா. அப்போ a பவர் m + 3 தான் இதுக்கான ஆன்சர். அதை பாருங்க. பின் வருவனவற்றுள் மீச்சிறு பொது மடங்கு காண்க. அதாவது LCM என்ன? 9a³ b² c². அதே மாதிரி 12a² b² c². இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். 9, 12. இப்போ வந்து இதை வந்து நம்ம மீசிமா எடுத்தோம் அப்படின்னா 3 9 4 12. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 3 9 9 36 வரும் ஓகேங்களா. 36. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏல எது வந்து பெரிய அடுக்கா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ a³. அதே மாதிரி பியில் வந்து எது பெருசாக இருக்கோ பார்க்கணும். b². சியில் பார்த்தீங்கன்னா c². அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். பாருங்க. 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3/16 1/8 1/12 1/18 1/18 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து நமக்கு 1/8 வரும் அப்படின்னு பார்க்கணும். இது எதால் பண்ணால் வரும்? 2/3 பண்ணி பார்க்கலாமா? 2/3 பண்ணதான் இங்கே வந்து ஒரு 8ஆல் அடிக்க முடியும். இந்த 3 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/8 கிடைக்கும் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? 2/3 நம்ம அடிச்சு பார்க்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி 8ஆ மாறும் அப்படின்னா இது வந்து 2ஆல் அடித்தா 8ஆ மாறும். அப்போ மேலே 1ஆ மாறும்னா கீழே வந்து நம்ம 3ஆல் அடித்தா தான் வந்து 1ஆ மாறும். அப்போ அப்படி யோசிச்சு 2/3 எல்லாத்துலேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரும். இப்போ பாருங்க 1/8 வந்து 2/3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 12 ஓகேங்களா. அப்போ 1/12. அதே மாதிரி 1/18 வந்து 2/3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 2 18 9 3 27. அப்போ 1/27 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ABBDCFDHE. இதுக்கு அடுத்தது என்ன வரும்? A, B, B, D, C, F, D, H, E, J, F. இப்போ இங்கே பாருங்க A, B, B, D, C, F, D, H, E கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏக்கு அப்புறம் 1 விட்டு 1 B, B 1 விட்டு C, C 1 விட்டு D, D 1 விட்டு E ஓகேங்களா. அடுத்தது பாருங்க B சாரி ஒரு இது வந்து 1 விட்டுட்டு நம்ம B சொல்கிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1 விட்டுட்டு D வரும் ஓகேங்களா. Bக்கு அப்புறம் என்ன வரும்? C, Cக்கு அப்புறம் தான் D. அதே மாதிரி Dக்கு அப்புறம் E, Eக்கு அப்புறம் F, Fக்கு அப்புறம் G, Gக்கு அப்புறம் தான் H, Hக்கு அப்புறம் I, Iக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல J வரும். அதே மாதிரி Eக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? F வரும். அப்போ JF தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 ஹவர்ஸ் இப்போ 7 மணிலேருந்து 100 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100ஆல் நம்ம மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்குது? 12 தான் ஓகேங்களா. நம்ம கிடைக்கிறதுல 12 முழு வரைக்கும் தான் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இந்த 12ஆல் இதை டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. எத்தனை 12 வச்சா வரும்? 8 12 96 வருமா? 96க்கு அப்புறம் மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 4 இருக்கும் ஓகேங்களா. 4 இருக்கும். அப்போ 96 90 90 99 100 மீதி 4 இருக்கும். அப்போ இந்த 7 AM தானே. அந்த 7 AMக்கு அப்புறம் 4 வச்சு கூட்டிக்கணும் ஓகேங்களா. அப்போ 8 9 10 11. அப்போ எதை வரும்? 11 AM தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியுடைய கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 10 மீட்டர் 5 மீட்டர் 15 மீட்டர், அதாவது 1.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான அதாவது எல்லாமே செவ்வகம், ஓகேங்களா? செவ்வகத்தில் அதாவது கனச்செவ்வகத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B × H. அப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 5×5 50, 50 × 1.5 என்ன கிடைக்கும்? 5×25 75 கிடைக்கும், ஓகேங்களா? இந்த 75 இது என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. மீட்டரில் கொடுத்தனால இது வந்து லிட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 1000ஆல் அதை பெருக்கிக்கணும். அப்போ 1000 பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 75,000 லிட்டர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றுடைய கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணுடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3:5, ஓகேங்களா? இதோட இது வந்து இதை கூட்டோன்னா என்ன கிடைக்கும்னா 144 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 3x + 5x, ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 144. இது ரெண்டையும் கூட்டினா 8x = 144, x = 144 / 8. படிச்சு என்ன கிடைக்கும்? ஒரு 8 மீதி வந்து எத்தனை கிடைக்கும்? 6. 8 8 64. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 18 அப்படின்னு கிடைச்சிச்சு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர்னா 5 தான் இதில் பெருசு. அப்போ 18 × 5 போட்டோம் அப்படின்னா 8 40, ஒரு 5 4 90. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 90. அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது 9 T9 = 10 T10, T24 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து எப்பவுமே வந்து 0 தான். அடுத்து பாருங்க, அசல் 5000 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? P = அதாவது அசல் வந்து 5000 கொடுத்துட்டாங்க, ஆண்டு வந்து 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க, இதில் வந்து வட்டி வந்து 4% கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அதாவது P × R / 100 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே வந்து 2 இருக்குது, 2 இருந்ததுன்னா நம்ம ஹோல் ஸ்கொயர் தான் போகும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்? 5000 அசல் 5000, இது வந்து R வந்து 4, இது வந்து ஸ்கொயர். இது வந்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் அடிச்சிடலாமா? அடிச்சிட்டா இது அப்படியே அடிக்க முடியாது, ஏன்னா ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால 4/100, இன்னொரு 4/100 போட்டு இது ஒரு 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டு இது ஒரு 5 வந்து என்ன பண்ணலாம்? இதில் அடிக்கலாம் 2. திரும்ப இதை அடிச்சோன்னா 2 2 4. அப்போ 4 2 8. இதுக்கான அதாவது தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் வந்து 8. அடுத்து பாருங்க, 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 100ஐ தனி வட்டியாக கொடுத்தால் அதனுடைய வட்டி விகிதம் என்ன? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P = 1000 கொடுத்துருக்காங்க, அதாவது அசல் வந்து 1000, வட்டி வந்து 100 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? N அதாவது காலம் வந்து 1 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, R தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? R எவ்வளோ அப்படின்றது. இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா வட்டிக்கு அதாவது 100 நம்ம PNR / 100 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டேரெக்டாக. 1000 × N × R / 100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், இதுக்கு ஒன்று இந்த வந்து 10 அங்கே போயிடுச்சுன்னா R = 10%. இதான் வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, x = 24, அதே மாதிரி 3:8 என்பதில் எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? x / 24 = 3/8. இது ஒன்றும் கிடையாது. இந்த 24 இப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8 3 8 24. இந்த 3 வந்து அந்த சைடு கொண்டா x = 3 9. 9 இஸ் த ஆன்சர். எக்ஸ்க்கான வேல்யூ வந்து 9.
அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களான 96 மற்றும் 404 மீப்போவா 4 எனில் இவ்விரு எண்களுடைய மீப்போமா எண் மதிப்பு என்ன? அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. ரெண்டு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 96 இன்ட்டு 404, ஓகேங்களா. 404 இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது மீப்போவா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்ற போது இந்த 4 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, இல்லைன்னா அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு நாங்க 4 அப்படின்ட்டு. இப்போ 101 கூட 96 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 601 60909 இப்படி எழுதலாமா? 6969. அப்போ 96 இது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 21x2y 35xy2 என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,35 இதுக்கு மீப்போவா எடுத்தால் என்ன கிடைக்கும்? 321 735 வரும். அப்போ இந்த 7 வந்து மீப்போவா கிடைச்சிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எது வந்து கம்மியாக இருக்குது, அதுவும் வந்து ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ், அதே மாதிரி ஒய், ஓகேங்களா. அப்போது 7xy தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்குக 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 1/14 இன்ட்டு 2/5. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 1/4 இன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அப்போ 3 2 6 7 35 வருமா. அதுக்கப்புறம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் பண்ணலாம். 2 3 2 6 அப்படின்றது. இப்போ 2 2 4 வரும். 1/4 இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? 7 அடிக்கலாமா? 7 5 35, இது ப்ளஸ் வரும். 7 5 35 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸில் இருக்குது. அப்போ வந்து -6 3/35 ப்ளஸ் 1/35 எப்படி எழுதலாம் அப்படின்னா -5/35, ஓகேங்களா. இதை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -5/35 -1/4. இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே வந்து 35ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 5 மைனஸ் இது வந்து என்னது 35 டிவைடட் பை 5 20 4 12 2 14. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா -30 50 55 வருமா? 55 டிவைடட் பை 140. இதை திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 1 5 2 10 8 5 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து -11 டிவைடட் பை 28. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பினுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 லட்சம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே லட்சம் கேன்சல் தான் ஆகிட போகுது. அப்போ வந்து 8 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதை 8 - 5 என்ன வரும்னா 3, ஓகேங்களா. 3 லட்சம் அப்படின்றது வரும். இந்த 3 டிவைட் பை இதில் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ கீழே போட்டுக்கிட்டு இன்ட்டு 100 ஆல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேங்களா. கம்மியாக இருக்குது ஏன்னா அதிகரித்த சதவீதம் அப்படின்னா அந்த கம்மி இது போட்டுக்கணும். 2 10 அப்படின்றது 3 6. அப்போ 60% தான் இதுக்கான ஆன்சர். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.